தோட்டக்கலை துறையில் பணியாற்றுகின்ற அலுவலர்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்தித்து வருகிறோம். என் பெயர் சிவகுமார். தோட்டக்கலை துறையில் ஏடிஹெச்ஆக பணியாற்றுகின்றேன். இன்று விவசாயிகள், தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் சந்திக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு உங்கள் மூலமாக கிடைக்குமா என்பதை தான் இங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுல தோட்டக்கலை துறை அப்படிங்கிறது வேளாண்மை அமைச்சருக்கு கீழே இருக்கிறது. இந்த தோட்டக்கலை துறையானது 1979 ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா பொதுவாகவே நம்ம தமிழ்நாடுல இருக்கின்ற மக்கள் தொகையில 70% பேர் விவசாயிகளாக இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளிலே 93% பேர் சிறு குறு விவசாயிகளா இருக்கிறார்கள். 7% மட்டும்தான் பெரிய விவசாயிகளா இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டா காய்கறி பயிர்கள். தினம் வருமானம் என்ன, காய்கறி சாகுபடி பண்ணணும். அதே மாதிரி பூ பறிச்சு டெய்லி மார்க்கெட்ல கொண்டு போட்டா அவங்களுக்கு நாளுக்கு நாள் வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர்கள்னா மலர் பயிர்கள். இப்படி தோட்டக்கலை பயிர்கள் மட்டும்தான் விவசாயிகளுக்கு தினசரி வருமானத்தை கொடுக்குது. அப்ப இந்த பயிர்கள்ல விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். 1979 முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில முதல்ல இந்த துறை உருவாக்கப்பட்டது 79. அப்போது ஏற்படுத்தப்பட்ட போது மிக முக்கியமாக அவர் ஏற்படுத்தும் போது 6 லட்சம் ஹெக்டேர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே பரப்பளவு தோட்டக்கலை பயிர்கள் இருந்தது. ஆனால் தற்போது 16 லட்சம் ஹெக்டேராக வளர்ச்சி அடைந்துள்ளது அவருடைய முயற்சியால். அப்பேற்பட்ட இது பரப்பளவு மட்டும் நான் கூறவில்லை. தமிழ்நாட்டுல விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா அந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மொத்த வேளாண்மை ஏற்றுமதி பொருட்கள்ல 50%, கிட்டத்தட்ட 50% தோட்டக்கலை பொருட்கள் தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நாட்டிற்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கிறது. இப்பேற்பட்ட வருமானத்தை கொடுக்கக்கூடிய துறையை மற்ற மாநிலங்கள், குறிப்பாக இந்தியாவிலே 10 மாநிலங்களிலிருந்து தனி அமைச்சகத்தை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது வன இலாக்கா, பால்வளத்துறை, அப்புறம் கால்நடைத்துறை அமைச்சகம் எப்படி இருக்குதோ அது மாதிரி மற்ற மாநிலங்கள் தோட்டக்கலை அமைச்சகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரி தனியா அமைச்சகம் ஏற்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லாம கதம்ப மாலை கட்டுற மாதிரி. எப்படின்னா இந்த 4 துறைகள் வேளாண்மை துறையில இருக்கிறது. வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை துறை, அது போக வேளாண் பொறியியல் துறை, இப்படி 4 விதமான துறைகள் இருக்கிறது. இந்த 4 துறைகளில் இருக்கின்ற ஃபீல்டு ஒர்க், அதாவது களப்பணிகளை ஒரே அலுவலர், அதாவது எப்படின்னா ஒரே அலுவலர் இந்த 4 பணிகளையும் பார்க்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0. ஆனா இந்த திட்டம் சென்ற ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கள அலுவலர் 4 துறையினுடைய பணிகளையும் செய்ய வேண்டும் என்கிறார். இந்த 4 துறையிலும் உள்ள அதிகாரிகள் பாத்தீங்கன்னா வேற டிகிரி படிச்சவங்க அல்லது பட்டய படிப்பு படித்தவங்க. இப்ப அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ, ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைனா தோட்டக்கலை டிப்ளமோ, வேளாண் பொறியியல் துறைனா பொறியியல் துறை டிப்ளமோ. இப்படி படிச்ச வேற தொழில்நுட்பங்களை ஒரே அலுவலர் சொல்லணும்னு சொல்லி விவசாயிகளுக்கு சொல்லணும்னு சொல்றாங்க. தவறான இது ஆலோசனையாக அமையும். ஏன் அப்படின்னா, ஒரு தோட்டக்கலை படிச்சவரால ஒரு பொறியியல் துறை பணியை சொல்ல தெரியாது, அதே மாதிரி வேளாண்மை துறை பயிர்களை பற்றியும் சொல்ல தெரியாது. அப்போ இறுதியாக இந்த மாதிரி திட்டத்தால பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தவறான ஆலோசனை கொடுக்கப்பட்டு உண்மையிலேயே விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஒரு விவசாயிக்கு போய் ஒரு தோட்டக்கலை அதிகாரிகிட்ட போய் வேளாண் பயிரை பத்தி எல்லாம் கேட்டா கூட உடனே சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியே நிறைய அதுல கொண்டு வந்துட்டாங்க. அதனால நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் களப்பணிகள் இருக்குது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த திட்டம் ஒரு உருப்படி இல்லாத ஒரு நடைமுறையில சாத்தியமற்ற துறை திட்டம் சொன்னா, நடைமுறை சாத்தியமற்ற நீங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு களப்பணியாளர் 3 to 4 கிராமம் பணி செய்யறோம்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டு கொண்டாங்க. 3 to 4 கிராமம், 4 கிராமம் 4 நாள் வேலை பார்த்து 5 நாள் ஆபீஸ் வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இங்க அரசாங்கத்துல கொண்டு வந்த ஜீவோ படி இல்லாம 20% பணியாளர்களுக்கு மட்டுமே 3 to 4 கிராமம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் 80% பணியாளர்களுக்கு 3 to 4 கிராமம் கொண்டு வர முடியாம
8ல இருந்து 20 கிராமம் 40 கிராமம் கூட ஒரு சில பணியாளர்களுக்கு இருக்கு. அப்ப பணிகளை எப்படி 34 கிராமம் எல்லா பணிகளையும் அவங்க செஞ்சும் கொடுப்பாங்க. ஒன்னும் தொழில்நுட்பம் தெரியாது, ரெண்டாவது போய் எல்லா கிராமத்திலும் எல்லா விவசாயிகளும் பாதிக்க செய்யவும் முடியாது. அப்ப இதை எதிர்த்து சென்ற ஆட்சியில நாங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோம். அந்த விளைவாக அதை வந்து கொண்டு வந்தாங்களே தவிர செயல்படுத்தாம அப்படியே கிடப்புல போட்டு போயிட்டாங்க. எலெக்ஷன் அதுன்னு வந்தனால அப்படியே போட்டு போயிட்டாங்க. ஆனால் தற்போது இந்த திட்டம் 19/6/2026 முதல் சென்ற மாதத்திலிருந்து செயல்படுத்தணும் சொல்லிட்டு மறுபடியும் ஜியோ போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. செயல்பாட்டு ஆணை, அதாவது வந்து பணி அட்டவணையும் போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, தற்போது அரசாங்கத்துல இதை வந்து வந்ததுல இருந்து அரசாங்கத்தில் வந்ததுல இருந்து பல்வேறு விதமான எல்லா விதமான கட்டங்களையும், அதாவது வந்து இங்க மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மட்டம், IAS அதிகாரிகள் மட்டம் பிளஸ் அமைச்சர்கள் மட்டம், எல்லாருக்கிட்டையுமே இந்த குறைபாடுகளை கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, எங்க கிட்ட வந்து இப்ப முதலமைச்சரை சந்தித்து இந்த குறையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. விவசாயிகள் தான் வந்து இது வேணாம் தான் இப்போதைக்கு சொல்லிட்டு எல்லாமே கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் கூட இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. விவசாய கருத்து கேட்பு கூட்டங்கள்ல எம்ஜிஆர் ஐயா போன்று மக்கள் மனதில் குடிகொண்டு இப்போது ஆட்சி செய்து கொண்டுள்ள நமது தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த துறையை தனி பல்கலைக்கழகம் எல்லாம் அமைத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் என்ற ஒன்று உருவாக்கினால்தான் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார வருமானத்தை முன்னேற்றுகின்ற வழிகள் ஏற்படும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல பக்கத்தில் உள்ள கர்நாடகா மாநிலத்துக்கு 4 ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. நம்ம ஸ்டேட்ல ஒரு ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட கிடையாது, தோட்டக்கலை பல்கலைக்கழகம். எனவே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதிலே கருத்தில் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்றால் முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷன் மேண்டேட்ல அனுமதிச்சிட்டாங்க 1.5 டிரில்லியன் டாலர் எக்கானமி 2036 கொண்டு வருவோம். எங்கள் இப்போது உறுதியாக கூறுகிறோம், எங்கள் தோட்டக்கலைத்துறையில் மட்டும் தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி நீங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணும் போது 1 டிரில்லியன் எக்கானமி 2036 தோட்டக்கலைத்துறை மட்டுமே வழங்கும் என்பதை மட்டும் வந்து வழங்குவதற்கு உரிய திட்டங்களையும் அதை செயல்படுத்துவதற்குரிய செயல் திட்டங்களையும் கொடுத்து நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம், நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் என்று நாங்கள் இந்த தருணத்தில் நாம் கூறிக்கொள்வது மட்டுமில்லாம இந்த திட்டத்தை இந்த EOTT 2.0 என்ற திட்டம் முதல்ல விவசாயிகளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது. அதனால இதை உடனடியாக கேன்சல் பண்ணணும். இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறோம். இல்லை என்றால் இதை வந்து நாங்க பொது நலன் நோக்கில் இங்க அதிகாரிகள் ஃபுல்லாவே விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் தொடர் போராட்டத்தை அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து தொடங்க உத்தரவிட்டுள்ளோம் என்பதை இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். நன்றி. மண்டலங்களில் நடைபெற்ற விவசாயிகளுடைய கருத்து கேட்பதில் ஒரு பிரதானமான விவசாயிகளுடைய கோரிக்கையா இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 இதை முழுமையாக அரசு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ரத்து செய்ய வேண்டும். எல்லா முக்கியமான சங்கங்களின் வாயிலாகவும் முன்னோடி விவசாயிகள் சங்கங்கள் அனைத்துமே இதை ஒன்றுபட்டு இதை கேட்டாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, எங்களின் சார்பாக இந்த அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் அதே போன்று மதிப்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினுடைய செயலர் மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் அவர்களையும் அதே போன்று மதிப்புமிகு தோட்டக்கலைத்துறையினுடைய இயக்குனர் அவர்களையும் அதே போன்று மதிப்புமிகு வேளாண்மை துறை இயக்குனர் அவர்களையும் சந்திச்சு இது தொடர்பாக எங்களுடைய கோரிக்கை மனுக்களை வந்து கொடுத்தோம். இதுவரைக்கும் அரசு வந்து செவி சாக்கல. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை ரத்து பண்ணி செஞ்சு தரோம்னு சொல்லி வாய்மொழியா எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல ஆகியும் இது தொடர்பா எந்தவித முன்னேற்றங்களும் எங்களுடைய இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை வந்து ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் இல்லை. இப்ப குறிப்பா போன வாரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம். வேளாண்மை துறையை இந்த மாதிரி குறுவை சாகுபடி திட்டத்தை வந்து உடனடியா வந்து பண்ணியே ஆகணும். இது டேட் இருக்கு சார், லெட்டர் கொடுத்ததெல்லாம் இருக்கு. 8 தடவைக்கு மேல பார்த்துக்கோங்க சார். டேட் வேணா ரீசெண்டா போன வாரம் திங்கட்கிழமை பார்த்தோம் சார். இதை வந்து கூடிய விரைவில் இதை அறிவிக்கையா கொண்டு வரக்குண்டான முயற்சிகள் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லப்பா, ஆமாங்க ஐயா.
அது சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா அவங்களும் ரத்து பண்ண சொல்லிட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதுக்கான நடக்குது இது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அதுக்குள்ள என்ன இதாச்சுன்னா, சென்ற வாரம் எங்களுடைய மதிப்புமிகு இயக்குனர் அவர்கள் இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை, வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியா தோட்டக்கலை துறையில இருக்கிற பணியாளர்கள் வந்து உடனடியா செய்யணும், இது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவிக்கை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எந்த விதமான அந்த தொழில்நுட்பங்கள் எதுவுமே தெரியாது. எங்களை வந்து இதை வந்து அழுத்தம் கொடுத்து இது வந்து உடனடியா செய்யணுங்கிறதுனால இதுல வந்து ஏன்னா நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி அதை பணி புறக்கணிப்பு. ஏற்கனவே அதற்கு முன்னாடி வந்து 2 நாள் கருப்பு ரிப்பன் அணிந்து நாங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த தோட்டக்கலைத்துறை தவிர்த்து இதர துறையினுடைய பணிகள் புறக்கணிப்புன்னு சொல்லி பண்ணியிருந்தோம். இதுக்கு எந்த இதுக்குமே செவிசாக்காமல் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குறுவை தொகுப்பை வந்து நீங்க உடனடியா செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயப்படுத்தி, இல்லைன்னா சார்ஜஸ் போட்டுருவோம், சார்ஜ் இஷ்யூ பண்ணிடுவோம் கடுமையா வந்து ரிவ்யூ பண்ணதுனால, ஆய்வு கூட்டத்துக்கு உட்படுத்தினால நாங்க வந்து இத உடனடியா அந்த பணிகளை வந்து மேடம் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க அந்த இதையும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பல்வேறு சிரமங்களுக்கு அந்த பணியை வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்றாலும் இன்னைக்கு போன வாரத்துல இருந்து இந்த பணி புறக்கணிப்புல இருந்து இந்த குறுவை தொகுப்புக்கு மட்டும் தளர்வு கொடுத்து அந்த பணியை மட்டும் மேற்கொண்டு வருகிறோம். நாங்க வந்து மக்கள் வந்து எல்லாம் குழம்பி போய் திட்டங்கள் வந்து தவறான இது என்ன இதுங்கிறதே தெரியல. அதனால இதுல வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது. அதனால இருப்பினும் வந்து உயரதிகாரிகளுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நாங்க அந்த பணிகளை வந்து இப்ப அந்த குறுவை தொகுப்பை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு கூர்ந்து தமிழக அரசும் அதே போன்று வேளாண்மை உற்பத்தி ஆணையம் மற்றும் அரசு செயலர் அவர்கள், அதே போன்று மதிப்புமிகு தோட்டக்கலை இயக்குனர் அவர்கள், மதிப்புமிகு வேளாண்மை துறை இயக்குனர் அவர்கள்லாம் இதுல தனி கவனம் செலுத்தி உடனடியாக இந்த உழவர் அலுவலர் தொடர் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அது ரத்து செய்யாவிட்டால் வருகின்ற 20ஆம் தேதி அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலே மிகப்பெரிய மாபெரும் போராட்டத்தை வந்து துவக்குவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.